ஓகே. லாஸ்ட்டா வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மெத்தட்ஸுமே பார்க்கல. அதுல வந்து நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸும் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக இந்த மெத்தட்ஸ் வந்து என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்றத வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இங்கே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், என்னென்ன பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் வந்து இதை வந்து நம்ம பார்ப்போம் என்ன பர்பஸ்ன்னு சொல்லி. இந்த ஸ்பிளிட் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து அரைவாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் வேர்டில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். இல்லை ஏதாவது வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அரைவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. லென்த் அப்படின்றது ஜென்ரலாக ஓவராலாக உங்களோட லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். இதே நீங்கள் செகண்ட் பேராமீட்டரில் ஏதாவது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இவ்வளோ வேல்யூ ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம், இவ்வளோ லெட்டர் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஏ வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஃபைன் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தடோட பர்பஸ். கன்கேடினேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ப்ளஸ் வச்சே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து இதில் வந்து கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கோட நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு அப்பெண்ட் ஆகி வரும். பட் இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்து மாடிஃபை பண்ணாது. அன்லஸ் நீங்கள் ஏ ஈக்குவல் அசைன் பண்ணுற வரைக்கும் இது வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணாது. ஸோ எண்ட்ஸ் வித் இன்க்ளூட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து இருக்கா இல்லையான்னு வந்து சொல்லணும். இன்க்ளூட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்கும். இதே எண்ட்ஸ் வித் அப்படின்னா அந்த வேர்டில் வந்து எண்ட் ஆகியிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும். ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ் அப்படின்றது கட் பண்ணுறது தான் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங்கில் எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட்டை கட் பண்ணணும், அது எதர் நீங்கள் பாசிட்டிவ்லையும் கொடுத்துக்கலாம், நெகட்டிவ்லையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு பேராமீட்டரும் கொடுத்துக்கலாம், 2 பேராமீட்டரும் கொடுத்துக்கலாம். ஸோ 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அண்ட் டு, 1 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரம்லேருந்து எண்டு வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். இது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த ஏ அப்படின்றது வந்து தேட ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்து தேட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து பின்னாடிலேருந்து தேட ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் வந்து ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது. ஸோ மேட்ச் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூணுமே வந்து சேம் தான். சரி, இது மூணும் இல்லை, இது ரெண்டும் வந்து சேம் தான். பட் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃபில் ஜஸ்ட் உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் மேட்ச்சில் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்க, அந்த இன்புட் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஸோ டீட்டெயில்டாக வரும். அது இல்லாமல் நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணீங்க, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குளோபல் இன்கேஸ் சென்சிட்டிவ்னு இருக்கும். ஸோ குளோபலாக சர்ச் பண்ணுங்கள், கேஸ் வந்து செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு 10 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வராமல் ஜஸ்ட் வந்து 10 டைம்ஸ் ஏ வந்து உங்களுக்கு அரேயில் வந்து வந்துடும். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு டாட் லென்த்துன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து அந்த வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஃபைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஆல். மேட்ச் ஆல் அப்படின்றது வந்து மேட்ச் மாதிரியே தான். பட் மேட்ச் வந்து நீங்கள் ஒரே ஒரு வேர்டை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும். ஓகே, இதுதான் இண்டெக்ஸு, இதுதான் இன்புட்டு, இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச லெட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் அது குரூப் ஆஃப் நீங்கள் குளோபலாக சர்ச் சொன்னீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இதே மேட்ச் ஆலில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் மேட்ச் ஆல்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்தாலே அது வந்து குளோபலாக தான் தேட ஆரம்பிக்கும். அப்படி தேட ஆரம்பிக்கிறப்ப அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்த ஸ்ட்ரிங்கை எடுத்துப்போம். அகைன் இதோட அவுட்புட் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக நீங்கள் என்ன வேர்டு கண்டுபிடிச்சிங்க, அது இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கு இன்புட் என்ன, ஸோ இது வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வரும். இதான் வந்து இந்த இல்லை
இதான் வந்து இந்த மேட்ச் ஆல் அப்படின்றதோட பர்பஸ். இது இல்லாமல் அடிஷ்னல் லெட்டர்ஸ் தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சர்ச்சும் இண்டெக்ஸ் ஆஃபும் உங்களுக்கு வந்து சேம் தான். இப்போ ஏன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஏன்றது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதை ஃபைன் பண்ணி கொடுக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் லைன் தான் தேட ஆரம்பிக்கும். அப்போ சர்ச்சுக்கும் இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃபில் இவ்வளோ லெட்டர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் சர்ச்சில் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ண முடியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கே சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது. ஏ ஸ்மாலில் இருக்குன்னா ஸ்மாலை மட்டும்தான் தேடும். ஆனால் சர்ச்ன்றது நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேஸ் வந்து செக் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து கேபிட்டலில் கொடுக்குற இதை அப்பயும் வந்து அது வந்து 7 அப்படின்றத ஃபைன் பண்ணும். ஆனால் இதே கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் இண்டெக்ஸ் ஆஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் சர்ச்சுக்கும் 2 டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கிப் பண்ண முடியாது சர்ச்சில், இண்டெக்ஸ் ஆஃபில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒன்று பண்ண முடியும், ஒன்று பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸுக்கும் சப்ஸ்ட்ரிங்குக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ரிங் அப்படின்றதும் நீங்கள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். ஆனால் இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நெகட்டிவ்ஸில் வேல்யூ கொடுக்க முடியாது. ஸோ இப்போ -3 இல்லை -4 கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து பின்னாலேருந்து எடுத்துக்காது, என்டையர் வேர்டு தான் எடுத்துக்குது. ஆனால் இதே ஸ்லைஸில் -3 கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாலேருந்து எடுத்துக்கும். இதான் வந்து இந்த சப்ஸ்ட்ரிங்கோட பர்பஸ். நெகட்டிவ் மட்டும் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயே சப் எஸ்டிஆர் ஒன்று. இது வந்து உங்களுக்கு கிராஸ் சிம்பிள் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷனில். இதோட யூஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் வந்து இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து பார்க்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்லைஸ் மாதிரி தான், பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸை நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணணுன்றத சொல்லணும். இங்கே நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எத்தனை லெட்டர்ஸ் கட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொன்னால் போதும். இப்போ எனக்கு 3rd இண்டெக்ஸ்லேருந்து 2 லெட்டரை மட்டும் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் மட்டும் எனக்கு கட் ஆகும். ஆனால் இதே வந்து நீங்கள் மேலே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 3 இருக்குது, எண்டிங் பாயிண்ட் 2 இருக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, 3rd பாயிண்ட்லேருந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து எனக்கு கட் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து சப் எஸ்டிஆர். ஸோ இது மூணுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸு. இது மூணுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஸ்லைஸ்க்கும் ஓகே, ஸ்லைஸ் ஆல்ரெடி போட்டேன். இன்க்ளூசிவ் எண்ட்ஸ் வித் ஒரே இதாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டும் வந்து சிமிலராக இருக்கிறபடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் மெத்தடு, இதுவும் இண்டிவிஜுவல் மெத்தடு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து சேம். இதில் ஸ்டார்ட்ஸ் வித்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கும். ஸோ இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கு 3 மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோட இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸ் இருக்குது, 3 மெத்தட்ஸு. இதோட சேர்த்து உங்களுக்கு மேட்சும் வரும். இது எல்லாமே அந்த பர்டிகுலர் லெட்டரோட பொசிஷன் வந்து ஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 3 மெத்தட் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பேட் ஸ்டார்ட், பேட் எண்டுன்னு சொல்லி அன்றைக்கி பார்த்துருந்தோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரிங் வந்து 2 லெட்டர்ஸ் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து 5ன்னு கொடுக்குறீங்க. அப்போ அது மீதி 3 ஃபில் பண்ணுறதுக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது மேபி ஸ்டார்டிங்கில் ஆட் ஆகலாம், இல்லை எண்டிங்கில் ஆட் ஆகும். ஸோ அதான் வந்து பேட் ஸ்டார்ட் அண்ட் பேட் எண்டுன்னு சொல்கிறது. ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட் A = A1 = டபுள் கோட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து A1ஓட லென்த் வந்து 0 செக் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதோட லென்த் வந்து 0 கிடையாது. ஸோ இப்போ console.logல A1ஓட லென்த் வந்து ஃபைன் பண்ணுறேன். A1 ட்ரிம் பண்ணதுக்கப்புறம்
அதோட லென்த் வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3ன்னு சொல்லியிருக்கு 3 ஸ்பேஸ் விட்டனால. ஆனால் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறப்ப 0ன்னு சொல்லுது. ஸோ இது எந்த ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்களோட வேர்டில் ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் இருந்தாலோ இல்லை எண்டிங்கில் ஸ்பேஸ் இருந்தாலோ தான் ரிமூவ் பண்ணுமே தவிர நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாது. இதான் வந்து இந்த ட்ரிம் அப்படின்றதோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸை வந்து ஃபுல்லாக என்டையராக அப்பர் கேஸாக மாற்றும், இல்லைன்னா என்டையராக லோயர் கேஸாக மாற்றும். அவ்வளோ. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ். இப்போ பார்த்தது தான் ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி வர மெத்தட்ஸ். ஸோ இதில் இந்த ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி வர மெத்தட்ஸில் என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒன்று. ஓவரால் வந்து எத்தனை அப்பர் கேஸ்ன்றதை வந்து ஃபைன் பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஓவரால் சென்டென்ஸில் எத்தனை அப்பர் கேஸ் இருக்குன்றதை ஃபைன் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் அப்படின்றப்ப மல்டிபிள் வேர்ட்ஸாக வந்து தெரியும். அது ஒரு வேர்ட்லேயும் எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ இது ரெண்டு மட்டும் இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து அரே அரே பேஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து அரே வந்து உங்களுக்கு மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் சொல்லி என்டையராக அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு இந்த 4 மட்டும் ரிமூவ் ஆகணும், 2 மட்டும் ரிமூவ் பண்ணணும், இல்லை 6க்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், இல்லை இங்கே 1க்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடை கால் பண்ணுறது மூலிமா அது நடுவில் மட்டும் போய் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து மாடிஃபை பண்ணிவிடும். ஆனால் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஏ ஈக்குவல் சொல்லி ரீஅசைன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அரேயில் மேஜராக இருக்கிற மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அரேன்னு கிடையாது, எந்த ஒரு கான்செப்ட்டு எந்த ஒரு டாஸ்க்லையுமே இந்த இதுதான் வந்து மேஜராக கேட்பாங்க, க்ரெட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட். எப்படி வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறது, கிரியேட் மீன்ஸ் எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் மட்டும் எப்படி ரீட் பண்ணுறது, இதை மட்டும் எப்படி அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1, 5, 4 இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 5 மட்டும் அப்டேட் பண்ணியிருப்போம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைனா இந்த 6 மட்டும் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருப்போம். அப்போ ரீட் அண்ட் அப்டேட் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். என்ன பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் எப்படி போய் ஆட் ஆகும், அதே மாதிரி எனக்கு கடைசியில் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கல. ஸோ அதுக்கு தான் இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அரே டாட் புஷ்ல நீங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே சேம் டைமில் உங்களுக்கு வந்து புஷ் ஆகிடும். ஸோ இப்போ 6, 7, 8 கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக். இப்போ நான் அசைனே பண்ணல, அரேன்னு சொல்லி அசைனே பண்ணல, ஏன்னு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஏ ஈக்குவல் டு நான் அசைனே பண்ணல, ஜஸ்ட் வந்து அந்த மெத்தடை வந்து மேலே கால் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்சோல் பண்ணியிருக்கேன். இது மியூட்டபிளாக இருக்கிறனால அது போய் மாடிஃபை பண்ணி நான் ஆட் பண்ண 6, 7, 8ன்றதை கடைசியாக வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து நீங்கள் சிங்கிள் எலமெண்ட்டையும் புஷ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் எலமெண்ட்ஸையும் புஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இப்போ நம்ம புஷ் பண்ணமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி எலமெண்ட் இதுதான் உங்கள் அரே கிடையாது, இதுதான் உங்கள் அரே. ஸோ கடைசி எலமெண்ட் வந்து 8. ஸோ அப்போ இந்த 8 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 8ன்றது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ புஷ் அப்படின்றது வந்து கடைசியில் போய் ஆட் ஆயிருந்துச்சு, புஷ் அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல கடைசியில் போய் ஆட் ஆயிருந்துச்சு. இப்போ அன்ஷிஃப்ட் அப்படின்றது
உங்களோட ஃபர்ஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். ஸோ 15 ஃபர்ஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கா. இப்போ இன்னொரு ஆட்டி அன்ஷிஃப்ட்னு கொடுக்குறீங்கன்னா இந்த 15க்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஆட் ஆகும். ஸோ அப்போ கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு புஷ் யூஸ் பண்ணுவோம், கடைசியாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு பாப் யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத இன்சர்ட் பண்ணுறதுக்கு அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷிஃப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா 15 வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இதான் வந்து மேஜராக இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ரிமூவ் பண்ணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கிற மெத்தட்ஸ். இது வந்து டிஃபால்ட்டாக கடைசியில் தான் புஷ் பண்ணும், கடைசியில் தான் ரிமூவ் பண்ணும், ஃபர்ஸ்ட்டில் தான் புஷ் பண்ணும், ஃபர்ஸ்ட்டில் தான் ரிமூவ் பண்ணும். இப்போ எனக்கு இன்டர்மீடியட்டாக ஏதாவது ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணணும், இல்லை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸ்லைஸ் வேறு, ஸ்லைஸ்ன்றது வந்து கட் பண்ணுறது, இது வந்து ஸ்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து அரேக்கு மட்டும் இருக்கிற மெத்தட். ஸோ ஏ டாட் ஸ்ப்ளைஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ எந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட்டோ இல்லை டெலீட்டோ பண்ண போகிறீங்கன்ற இண்டெக்ஸ் வந்து கொடுக்கணும், எத்தனை வேல்யூவை டெலீட் பண்ண போகிறீங்கன்றதை கொடுக்கணும், என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்றதை கொடுக்கணும். ஸோ இவங்க தேர்ட் வேல்யூ வந்து இவங்க கொடுக்கல, பட் வந்து இவங்க இந்த இந்த இதில் சின்டாக்ஸில் 3 வேல்யூ வரும், ஆனால் இவங்க 2 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேசிக்காக 3 பாஸ் பண்ணிங்கன்னா தான் ஆட் ஆகும். இப்போ லெட்ஸே வந்து நான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கு பதிலாக 22ன்றதை ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ் என்னது 0, இதுதான் லாஸ்ட் அப்டேட்டட் அரே 0 1 2. அப்போ 4 ரிமூவ் ஆகி 22ன்றது வந்து ஆட் ஆகும். ஏன்னா அதுதான் கொடுத்துருக்கேன், செகண்ட் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ வந்து டெலீட் ஆகி 22ன்றது வந்து ஆட் ஆகும். ஸோ 4ன்றது வந்து டெலீட் ஆகி 22ன்றது வந்து ஆட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இன்சர்ட் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுடலாம், எதுவுமே ஆட் ஆகும். ஸோ செகண்ட் எலிமெண்ட்டில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதே வந்து இதுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. இப்போ நான் 3 ரிமூவ் பண்ண சொல்கிறேன், செகண்ட் வேல்யூலேருந்து எனக்கு 3 ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 4 to 6 போயிட்டு மீதி இருக்கிற 6 7 மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஸ்ப்ளைஸை நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பியூராக ஆட் மட்டும் பண்ணணும், ரிமூவ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா இதை 0 கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுமோ இதை இங்கே கொடுத்துட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 12 13 14 வந்து ஆட் பண்ணணும். செகண்ட் இண்டெக்ஸ் இந்த 4க்கு முன்னாடி 12 13 14 வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கா 12 13 14, இந்த 4க்கு முன்னாடி வந்து ஆட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு 4 வந்து ரிமூவ் ஆகலை. ஏன் ரிமூவ் ஆகலை அப்படின்னா நான் டெலீட் கவுண்ட் வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ப்ளைஸ் அப்படின்றது எந்த இண்டெக்ஸில் இருக்கிறத வேணாலும் டெலீட்டும் பண்ணிக்கலாம், இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே சேம் டைமில் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு 3 வேல்யூவை டெலீட் பண்ணிவிட்டு இந்த 3 வேல்யூ வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதான் வந்து இந்த ஸ்ப்ளைஸ் அப்படின்ற மெத்தடோட பர்பஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இன்சர்ட் அண்ட் டெலீட் வந்து பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இது இல்லாமல் ஸ்ட்ரிங் மாதிரியே வந்து இதில் என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் 4 அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 4ன்றது இருக்குது, அதனால எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. இதே 41 கொடுக்குறேன், இதில் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட் வித்லாம் கிடையாது, வெறும் இன்க்ளூட்ஸ்ன்ற மெத்தடு தான். நீங்கள் கொடுக்குற வேல்யூ அரேக்குள்ள இருக்கான்றதை பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்றீங்க. இப்போ 15ன்றதை வந்து ஃபில் பண்ண சொல்றீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 15 வந்து ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸே வந்து காப்பி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதான் என்னோட அரே. நான் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸே காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து காப்பி வித்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ உள்ளே இருக்கிற எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 5 12 இது 3த்தை காப்பி பண்ணி கடைசியாக 6 6 7 இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் பிளேஸ் பண்ணணும். இந்த 3 வேல்யூவை நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்து காப்பி வித்ன்றது வந்து பண்ணுறது. ஏ டாட் காப்பி வித்தின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. டார்கெட் அப்படின்றது நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடிய இடம் 0 1 2 3 4 5 6 7 செவன்த் இண்டெக்ஸில் தானே பிளேஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து டார்கெட். செகண்டாக என்ன கேட்குறாங்க, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த காப்பி பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் காப்பி பண்ணாதான் 3 வந்து எக்ஸ்க்ளூடடாக போய் 0 1 2 மட்டும் எனக்கு காப்பி ஆகும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 6 7 இருக்கிற இடத்துல 1 5 12 வந்து இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 5 12 இருக்கா இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எந்த இடத்துல நம்மளோட டார்கெட்டுன்றத சொன்னோம், எங்கே வந்து நம்ம பேஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம், அதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த காப்பி பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த காப்பி வித்தின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. சேம் திங் தான், 0 to 2 கொடுத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கும். ஸோ இதான் வந்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வர்றது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸாக வருது, அரேயோட மெத்தட்ஸ் காமிக்க மாட்டேது. ஓகே, ஸோ இப்போ தான் காமிக்குது அரேயோட மெத்தட்ஸ். மேபி வேரியபிள் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து எனக்கு அரே மெத்தட்ஸ் காமிக்குது. இதில் காப்பி வித்தின் பார்த்தோம், என்ட்ரிஸ் இதெல்லாம் தனி கான்செப்ட், இதெல்லாம் பார்ப்போம். இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தோம், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், ஓகே ஸ்லைஸ் பார்த்தோம், ஷார்ட்டு ஸ்லைஸ் பார்த்தாச்சு, அன்ஷிஃப்ட் பார்த்தோம். ஓகே, மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ், மேப்பு, ஃபில்டர், எவ்ரி, சம் இதெல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரும். இப்போதைக்கு எந்தெந்த கான்செப்ட் இதுக்கு ஓரியன்டாக இருக்கோ அதுதான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஜாயின். ஸோ இந்த ஜாயின் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக மாற்றுறதுக்கு ஸ்பிளிட் யூஸ் பண்ணணும், அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஜாயின் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து டைப் கேஸ்டிங்கில் வரும். ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் வந்து மாற்றுற கேஸ் இது எல்லாமே. ஸ்பிளிட்ன்றது ஸ்ட்ரிங் டு அரே, ஜாயின்ன்றது அரே டு ஸ்ட்ரிங். ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களோட அரே வந்து எல்லாமே கமா செப்பரேட்டடில் இருக்குது. நீங்கள் ஜாயினில் என்ன செப்பரேட்டடில் வரணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பைப்பில் வந்து வரணும்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அந்த இடத்துலலாம் பைப் வந்து எனக்கு வந்து வந்துடும். இந்த ரெண்டு அரே வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடும். இதை வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஒன் டூன்னு சொல்லிட்டு எனக்கு பைப் சிம்பிளில் வந்துருச்சா. ஸோ இதான் வந்து இந்த ஜாயின் அப்படின்றதோட பர்பஸ். நீங்கள் இதே வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மல்டிப்ளை சிம்பிளில் வரும். ஸோ நீங்கள் என்ன அந்த கமாவுக்கு பதிலாக என்ன சிம்பிள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதான் வந்து ஜாயின் அப்படின்றதோட பர்பஸ். இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது அதே மாதிரி தான். நீங்கள் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஆஃப்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபைண்ட் ஆகும். ஷார்ட், ரிவர்ஸ் அண்ட் ஷார்ட் மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ ஷார்ட் அப்படின்றது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஒரு அரே வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். மேனுவலாக எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. அது வந்து நீங்கள் மேனுவலாக 2 லூப் எழுதி கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம், இதுலேயே ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு அரே டாட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதுக்குள்ளே இன்னொரு ஒரு ப்ராக்கெட் ஏ கமா பி. இது என்னன்றதை சொல்கிறேன். ஏ கமா பி, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிற க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் ஈக்குவல் டு கிரேட்டர் தென். இது ரெண்டும் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப இதை பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். இது எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் சேர்த்து கொடுக்கணும், ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. ஈக்குவல் டு ஸ்பேஸ் அப்படிலாம் விடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு கிரேட்டர் தென், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிட்டன் ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட இது ஆல்ரெடி வந்து ஷார்ட்டடில் இருக்குது. நான் வந்து
ஒரு அன்ஷார்ட்டடாக வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ இது முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் அரேயோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம கொடுக்குறப்ப அன்ஷார்ட்டடில் இருந்துச்சு. இந்த ஷார்ட் மெத்தட் முடிச்சு கீழே வரப்போ ஷார்ட் ஆயிருக்கா. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1ஐயும் 2ஐயும் வந்து மைனஸ் பண்ணும். ஏன்றது 1, பின்றது வந்து 2. அப்படி தான் இதை எடுத்துக்கும். 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து மைனஸ் பண்ணுறப்ப பாசிட்டிவ் வேல்யூ வருதோ அப்போ மட்டும் ஸ்வாப் பண்ணும். மைனஸ் பண்ணுறப்ப நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்ணாது. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப நெகட்டிவ், அது மாதிரி 1 எடுத்துகிட்டு எதோட மைனஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஏன்னா 1 வந்து சின்னதுன்றதுனால. அப்போ இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ அடுத்தது வந்து ஏவா என்ன எடுத்துக்கோ அப்படின்னா 2 எடுத்துக்கும். 2ஐயும் 4, 2ஐயும் 3, 2, 6 வராது. 4ஐயும் 3ஐயும் உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுறப்ப பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போ அது வந்து 4 வந்து ரைட் சைடில் மாற்றிட்டு 3 வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடும். ஸோ இதான் வந்து இது வந்து ஒர்க் ஆகிற விதம். நீங்கள் நார்மலாக 2 ஃபார்ல போகிறதுக்கு பதிலாக இந்த இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அரே வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். B-Aன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல ஷார்ட் ஆகும், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகும். A-Bன்னு கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஷார்ட் அப்படின்றதோட பர்பஸ். இப்போ இதே பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அதை வந்து அரேவா மாற்றி ஒரு பாலிண்ட்ரோம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வெறும் இன்பில்ட் மெத்தட்ஸை வச்சு மட்டும் எப்படி வந்து போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ லெட் m ஈக்குவல் டு சும்மா இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பேசிக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை இண்டிவிஜுவல் லெட்டர்ஸாக வந்து நீங்கள் வந்து பிரிக்கணும். M தனியாக, A தனியாக, L தனியாக, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் லெட்டர்ஸாக பிரிக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து இண்டிவிஜுவல் லெட்டர்ஸாக பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா m டாட் ஸ்பிளிட் டபுள் கோட்ஸ், எதுவுமே ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்காதீங்க, வெறும் டபுள் கோட்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூவும் என்னவா ஸ்பிளிட் ஆயிரும் அப்படின்னா அரேவா வந்து ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவும் ஸ்பிளிட் ஆயிடுச்சா. இப்போ இதை யூஸ் பண்ணி இது வந்து அரேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரேவோட இன்பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி m அரே டாட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு m. ஸோ ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா அரே வந்து உங்களுக்கு ரிவர்ஸாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் டாட் ஜாயின் கொடுத்துட்டு எம்டி கொடுத்தீங்க அப்படின்னா அரே வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ அப்போ நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதோட நான் வந்து ஒரிஜினல் வேர்டை வந்து கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னா அது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி வருது. இதே இப்போ கடைசி வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வேறு ஏதாவது கொடுங்க, ஃபால்ஸ்னு வருது. பட் இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, சிம்பிளர் டேர்மில் போடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்பில்ட் மெத்தடுமே யூஸ் பண்ணாமல் போடணும்னு தான் பார்ப்பாங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம மேனுவலாக வந்து போடுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் பார்க்கணும், செகண்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு உங்களோட லெட்டர்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதுதான் வந்து இன்பில்ட் மெத்தட்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு மேலே திருப்பி வந்து ரிவர்ஸ்னு கொடுத்தனால அது வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஸோ இதான் அதோட பர்பஸ். எப்படி வந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே அரேக்குள்ளே இருக்கிற இன்பில்ட் மெத்தட்ஸ். ஆட் பண்ணுறதுக்கு 4 மெத்தட், புஷ் பாப், அன்ஷிஃப்ட், ஷிஃப்ட்டு, நமக்கு தேவையான இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளைஸு,
வேற ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் என்னென்ன காமன் மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸு, இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கும், ஸ்லைஸ் இருக்கும். இது எல்லாமே இதுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் உள்ள காமன் மெத்தட்ஸு. அடிஷ்னலாக இருக்கிற மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து அரே ஃபுல்லாகவே ஃபில் ஆகும். அரேக்குள்ளேருந்து காப்பி பண்ணி அரேக்குள்ளேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காப்பி வித்தின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் பண்ணலாம். உங்களோட அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றலாம் ஜாயின் யூஸ் பண்ணி. ஸோ இதான் வந்து மோரார்லெஸ் வந்து இந்த அரேக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ். மீதி வந்து இந்த ஃபில்டர், ஃபைண்டு, ஃப்ளாட்டு, மேப்பு, ரெடியூஸ், சம் இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் தான் வந்து பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து 1 2 3ன்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இன்னொரு அரே கிரியேட் பண்ணுறேன், லெட் அரே 2ன்னு சொல்லிட்டு. இங்கே 4 5 6ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ லெட் அரே 3ன்னு சொல்லிட்டு இன்னொரு அரே கிரியேட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேக்குள்ள அரே 1ஐயும் அரே 2வையும் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ அரே 3க்குள்ள அரே 1ஓடதும் இருக்கும், 2ஓடதும் இருக்கும். நீங்கள் console.logல அரே 3யை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரேல வந்து உங்களுக்கு வரும். ஒரு பெரிய அரே, அதுக்குள்ள இந்த சின்ன அரே இந்த சின்ன அரேன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு வந்து அந்த அரேவை நீங்கள் காப்பி பண்ண வேணாம், அதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் காப்பி பண்ணால் போதும் அப்படின்னா 3 டாட் ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இதுக்கு முன்னாடி 3 டாட் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து 3 டாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டெட் இந்த அரேவை காப்பி பண்ணாமல் அதில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 அரே இண்டிவிஜுவலாக வராமல் ஒரே அரேக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும். ஸோ இதான் வந்து இந்த 3 டாட் ஆப்ரேட்டரோட பர்பஸ். ஒரு பெரிய அரேவை வந்து நம்ம இன்னொரு அரேக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அந்த அரே வேணாம், வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 3 டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தான் ஃப்ளாட் அப்படின்றது. ஃப்ளாட் அப்படின்றது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய அரேக்குள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ 7 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணணும்னா பெரிய அரே இருக்குது, அதில் இருக்கிற 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா இது மட்டும் வரும். 1ல் இருக்கிற 0 1 2 3 4ன்னு எடுத்திங்கன்னா இந்த அரே மட்டும் வரும். ஸோ அப்போ அரே ஆஃப் 1 ப்ராக்கெட்டில் திருப்பி வந்து 4ன்னு வந்து கொடுப்போம். அந்த 4க்குள்ளே திருப்பி வந்து 3 எடுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து 2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது எடுக்கிறதுக்கு அரே 4 ஆஃப் 1, 4. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண 2 வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கொடுக்குற இன்புட் வந்து அரே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு அரேக்குள்ளே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ஜஸ்ட் இதோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ அப்படின்றப்ப இந்த அரேவை வந்து நீங்கள் ஃப்ளாட் பண்ணிடலாம். இப்போ ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து ஒரே அரேவாக ஃப்ளாட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அரே 4 டாட் ஃப்ளாட். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 2ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த அரே ரிமூவ் ஆயிரும், இந்த அரே ரிமூவ் ஆயிரும். 2 அரே மட்டும் தான் ரிமூவ் ஆகும். அப்போ இது வந்து இன்னும் காமனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ console.logல அரே 4ன்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு 2 அரே ரிமூவ் ஆயிடுச்சு. பட் 2,3 அப்படியே இருக்குது கரெக்டாக. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெப்த்துக்கு மட்டும் போனால் போதும்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ எனக்கு இன்புட்டாக வந்து வரப்போ யூசர் வந்து எவ்வளோ டெப்த்தில் வேணாலும் கொடுப்பாங்க. நான் 1 தான் 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் வந்து எவ்வளோ இன்டெப்த்தாக போனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரே அரேவாக வந்து ஷார்ட் ஆயிடும். ஸோ அதான் வந்து இந்த ஃப்ளாட் அப்படின்றது. ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்கிற எனக்கு அரேயோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்து வந்தால் போதும், எனக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னா இந்த ஃப்ளாட்டுன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அரேயில் நார்மலாக இருக்கிற மெத்தட்ஸ். இன்னும் வந்து அரேயோட ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்குது. அது வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம்.
அதில் தான் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச், மேப், ஃபில்டர், ஃபைண்ட், சம், எவ்ரி, ஃபைண்ட் இண்டெக்ஸ், ரெடியூஸ், ஃப்ளாட் மேப். இது எல்லாமே உங்களுக்கு ஐட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை லூப் பண்ணுறப்ப நமக்கு என்னென்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே லூப் பண்ணலை. ஒரு அரே அப்படியே இருக்குது, அந்த அரே வச்சு நம்ம ஏதோ ஒரு மெத்தட்ஸ் வந்து பண்ணுறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. லூப் பண்ணுறப்ப நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் மேனிப்புலேட் பண்ணலான்ற மெத்தட்ஸ் தான் இந்த மெத்தட்ஸ், அரேயோட ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்ன்றது. இது வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த